Hello students, welcome to my channel. Exercise 1.4 first question Phillips. The ones digit in the square of 77 is dash. இதுதான் நம்மளோட question. So questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா வெறும் ones digit தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. அப்போ நான் 77 into 77 செய்யணுமா? கிடையவே கிடையாது. இதுல இருக்க ones digit மட்டும் எடுத்து மல்டிபிள் பண்ணாலே போதும். ones digit அப்போ 7 into 7 that is equal to 49. இதுலயும் நம்ம என்ன பார்த்தா போதும் ones digitல என்ன இருக்குன்னு பார்த்தாலே போதும். சோ நம்ம ஆன்சர் வந்து 9 சரிங்களா. சோ the ones digit in the square of 77 அப்படின்னு கேட்டா ones digit மட்டும் எடுத்துக்காங்க. ones digit மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. வர்ற ஆன்சர்லயுமே ones digit எடுக்கணும். அதுதான் உங்க ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் செலக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு சம்மும் உங்க இன்பாக்ஸ்ல வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நீங்க எந்த சமயமே தேட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இன்பாக்ஸ்ல நம்மளோட சம் வந்து வந்துட்டே இருக்கும். செகண்ட் கொஸ்டின் the number of non-square numbers between 24 square and 25 square is. So இந்த questionக்கான ஆன்சர் வந்து நம்மளோட புக் பேஜ் நம்பர் 27ல கொடுத்திருப்பாங்க. ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த திங்க்ன்ற பாக்ஸ் பாருங்க. between the square of consecutive numbers தான் அடுத்தடுத்து வருது. இப்போ கேட்டிருந்தாங்களா 24 25 இந்த மாதிரி கேட்கும்போது ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்கும்னா that is equal to 2 times of n நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குமா சரிங்களா. ஸ்கொயர் ஆஃப் த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் n plus 1 ஹோல் ஸ்கொயருக்கு நடுவில் 2 into n நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இப்போ நம்ம கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று 24 இன்னொன்று 25. ஏன்னா 24 plus 1 is 25. அப்போ இது ரெண்டுமே கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். n square and n plus 1 whole square is equal to 2n. இதுதான் இந்த திங்க் பாக்ஸ்ல பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும், n ஓட வேல்யூ என்ன, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் திங். ஸோ n ஓட வேல்யூ இஸ் 24 and n plus 1 24 plus 1. ஸோ கண்டிப்பா நம்மளோட n வேல்யூ என்னது 24ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ 2 into n 2 into n ஓட வேல்யூ 2 into 24 that is 48. ஸோ உங்க ஆன்சரும் என்ன இருக்கும் 48 அப்படின்னு எழுதணும். ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிங்க. ஏன்னா உங்களுக்கு வேற ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்தா கூட செய்ய தெரியணும் இல்லையா. தேர்ட் கொஸ்டின் the number of perfect square numbers between 300 and 500 is. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணுமா. நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா முதல்ல நம்ம வந்து 17 into 17 செஞ்சு பார்ப்போம். அப்போ 200ல வரும். ஸோ அது எடுக்கக்கூடாது. நம்ம கொஸ்டினே வந்து 300ல இருந்து 500 உள்ளதான். ஸோ அப்போ 18 ஸ்கொயர் பண்ணுங்க, உங்களுக்கு 324 வரும். 19 ஸ்கொயர் 361, 20 ஸ்கொயர் இஸ் 400, 21 ஸ்கொயர் இஸ் 441, 22 ஸ்கொயர் இஸ் 448. கண்டிப்பா அடுத்த நம்பர் 500க்கு மேலதான் இருக்கும். ஸோ அது எடுக்கக்கூடாது. டோட்டலா 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சரும் 5 சரிங்களா. அடுத்த சம் பார்க்கலாமா. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இஃப் a number has 5 or 6 digits in it then its square root will have dash digit. ஸோ இப்போ நான் அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இது 5 digit நம்பர், இது 6 digit நம்பர். ஒரு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம டிஜிட்ஸ் எப்படி பண்ணுவோம்னா ஈவன் நம்பரா இருந்தா 2 2 2 அந்த மாதிரி பிரிப்போம். ஆட் நம்பரா இருந்தா இப்போ 1 வந்து 1 1s are 1 வரும். ஸோ இதை தனியா பிரிக்கணும், இதை தனியா பிரிக்கணும், இதை தனியா பிரிக்கணும். இதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் 2 நெக்ஸ்ட் 2 அதுக்கப்புறம் 2. ஸோ எப்படி பார்த்தாலுமே நமக்கு எத்தனை டிஜிட் ரூட் வரும்னா 1 2 3, இங்கேயும் 1 2 3. ஸோ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனி 5 digit or 6 digit நம்பர் வில் பி 3 அப்படின்னு எழுதணும் சரிங்களா. ஃபிஃப்த் கொஸ்டின் the value of root 180 lies between the integers dash and dash. ஸோ 180 எந்த ரெண்டு ரூட் குள்ள வரும் அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா. ரூட்
நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ 180க்கு முன்னாடி வந்து 169 ஒரு ரூட் இருக்கு, தட் இஸ் 13 ஸ்கொயர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 25 ஸ்கொயர் வரைக்குமாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ 14 ஸ்கொயர் வந்து 196. அப்போ இதுக்கு நடுவில் தான் கண்டிப்பாக உங்களுக்கு 180யோட ஸ்கொயர் ரூட் இருக்கும். ஸோ யுவர் ஆன்சர் வில் பி 13 and 14. இப்படி எழுதினாலே போதும். ஸோ எல்லாருக்குமே ஃபில்அப்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். True or false ஓட first question. When a square number ends in 6, its square root will have 6 in the unit place. So கண்டிப்பா இது true தான். Because 6 into 6 ஐங்க உங்களுக்கு 6 தான் வரும் இல்லைங்களா. ஸோ 6 6 ஆர் 36னா அதோட யூனிட் பிளேஸ்ல என்ன இருக்கு, நமக்கு 6 தான் இருக்கு. ஸோ தட் இஸ் true. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A square number will not have odd number of zeros at the end. ஸ்கொயர் நம்பர்ஸ் கண்டிப்பா ஆட் நம்பர்ஸ் ஜீரோஸ் வச்சுட்டு இருக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்க பேஜ் நம்பர் 27ல கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இந்த நோட் பாக்ஸ் இது பாருங்க. இஃப் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ends in 0, then it must be end with even number of zeros always. பாத்தீங்களா. ஸோ 10 ஸ்கொயர் இஸ் 100, 20 ஸ்கொயர் இஸ் 400. எல்லாத்துலயுமே பாருங்க ஸ்கொயர் வந்து 2 ஜீரோ வரும். ஈவன் நம்பர்ஸ்ல தான் வரும், சிங்கிள் நம்பர் அதாவது ஆட் நம்பர்ஸ்ல வராது. ஸோ கண்டிப்பா இது வந்து ட்ரூ, ஏன்னா வில் நாட் எண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். A number of zeros in the square of 91,000 is 9 ன்னு கேட்குறாங்க. ஸோ 91,000 ஸ்கொயர் முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ 91,000 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். நம்ம 91 கண்டுபிடிக்க போறதுல வெறும் ஜீரோஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணலாம். கண்டிப்பா எனக்கு எத்தனை ஜீரோஸ் வரும்னா 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ 6 ஜீரோஸ் தான் வரணும். ஆனா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். யுவர் ஃபோர்த் கொஸ்டின். ஸ்கொயர் ஆஃப் 75 இஸ் 4925 கொடுத்துருக்காங்க. ஸோ 75 வந்து நம்ம இப்போ மல்டிபிள் பண்ணலாம். ஸ்கொயர்னா 2 வாட்டி பண்ணணும்னு அர்த்தம். 75 into 75, 5 5s are 25, balance 2, 37, again 35, balance 3, 49, 50, 51, 52. So answer பாருங்க 5265, 5625 வருது. ஆனா புக்ல வந்து 4000ல கொடுத்திருந்தாங்க. So that is false. இப்ப last question. The square root of 225 is 15 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ ஸ்கொயர் ரூட் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ சிங்கிள் அப்புறமா டபுளாக எடுக்கணும், ஏன்னா 3 இருக்கு. 1 1s are 1, 2 minus 1 is 1. நான் 125 கீழே எடுக்கிறேன். இப்போ இங்க என்ன நம்பர் இருந்தாலும் இன்டூ 2 செய்வோம் இல்லையா. நான் இதை சம்ஸ் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்றேன். 2 1s are 2. இப்போ இங்க 5 இருந்தா கண்டிப்பா 5 எழுதணும், இங்கேயும் 5 எழுதணும். 5 5s are 25, balance 2, 5 2s are 10, 12, 0. அப்ப square root of 225 is 15. So answer is true. Welcome to Hiba Max. 8th standardல exercise 1.4 third questionல இருந்து பார்க்கலாம். ஆல்ரெடி first and second question நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ third questionல இருந்து பார்க்கலாம். சரியா? Find the square of the following numbers. ஸோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி. ஸ்கொயர்னா என்னன்னா அந்த நம்பரையே இன்னொரு வாட்டி மல்டிபிள் பண்ணும், அவ்வளோதான். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பராலேயே அந்த நம்பரை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 17னா 17 into 17. இப்போ 2 கொடுத்துருந்தாங்கன்னா 2 2s are, அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா. 7 டேபிள், 7 7s are 49, balance 4, 7 1s are 7, 8 9 10 11. ஸோ 1 1 11. அடுத்து 1 டைம், ஸோ அப்படியே எழுதிடலாம். 9, 7 plus 1 is 8, 1 plus 1 is 2. So square of 17 is 289. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. மல்டிப்ளிகேஷன் தான். உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக வரணும்னா டேபிள்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. அடுத்த நம்பர் வந்து 203. ஸோ 203 வந்து ஸ்கொயர் எடுக்கணுன்னா 2 வாட்டி மல்டிபிள் பண்ணணும். 203 into 203. ஸோ ஃபஸ்ட்டு 3 வச்சு மல்டிபிள் பண்ணலாமா. 3 3s are 9, 3 0s are 0, 3 2s are 6.
அடுத்து இது மல்டிபிள் பண்ணும்போது இந்த ஒன்ஸ் டிஜிட்டில் இருக்கிறது 0 எழுதிக்கோங்க. நமக்கு 0 இருக்குது பாருங்கள் செகண்ட் டிஜிட். ஸோ 0னா 3 வாட்டி 0 எழுதிக்கோங்க. ஏன்னா இங்கே 3 நம்பர் இருக்குது. 0 × 3 0 0 0 0 0 × 2 is also 0. அடுத்த நம்பர் 2. இப்போது 2 டிஜிட் தள்ளி நம்ம எழுத போகிறோம். ஸோ 2 0 போட்டுக்கலாம். 2 3s are 6, 2 0s are 0, 2 2s are 4. இப்போ எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணலாமா? 9 + 0 + 0 is 9, 0 0 0 அப்போ 0 தான் வரும். 6 + 6 is 12, பேலன்ஸ் 1 1 இந்த 4 எழுதிடலாம். ஸோ நம்ம ஸ்கொயர் ஆஃப் 203 is equal to 41209. ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் என்னென்னா 4 டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க. 1098. இப்போ 1098 ஸ்கொயர் எடுக்கணும் என்ன பண்ணணும்? 2 வாட்டி மல்டிபிள் பண்ணோம். ஸோ 1098 × 1098. 8 8s are 64, பேலன்ஸ் 6. 9 8s are 72, 78, பேலன்ஸ் 7. 8 0s are 0, 0 + 7 7, 8 1s are 8. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்த டிஜிட் வரும்போது ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 9 8s are 72, 2 பேலன்ஸ் 7. 9 9s are 81 + 7 is 88, பேலன்ஸ் 8. 9 0 0 மேலே இருக்குது. ஸோ 8. 9 1s are 9. 2 டிஜிட் தள்ளி எழுதணும். ஸோ 2 0 போட்டுட்டேன். அண்ட் 0வால் இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 1 2 3 4 4 0 ஆட் பண்ணிக்கோங்க. 1 2 3 and 4 zeros. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்தது 1. இப்போ 3 0 ஆட் பண்ணுவோம். ஏன்னா 3 டிஜிட் தள்ளி வந்துட்டோம். 1ஆல் மல்டிபிள் பண்ணால் அதே நம்பர் தான் வரும். 8 9 0 1. ஸோ 4. 8 + 2 10, பேலன்ஸ் 1. 8 16, பேலன்ஸ் 1. 8 3s are 24 + 1 25, பேலன்ஸ் 2 20. 2 இந்த 2 இருக்கலாம் and 1. ஸோ நம்ம ஸ்கொயர் ஆஃப் 1098 ஸ்கொயர்னால் இப்படி மேலே சின்னதாக 2ன்னு எழுதணும். 120 5604. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? எக்ஸாமைன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா 725. ஸோ இது நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் படியே செய்யலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் அது மட்டும்தான். அண்ட் எல்லாருக்குமே அது தெரியவும் செய்யும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் இஸ் 725 இல்லையா? 725. ஸோ 5 லாஸ்ட்டில் இருக்கனால கண்டிப்பாக 5 டேபிளே சால்வ் பண்ணுங்கள். 5 1s are 5, பேலன்ஸ் 2. 5 4s are 20, பேலன்ஸ் திருப்பி 2 இருக்கும். 5 5s are 25. ஸோ இப்படி டைரெக்டாக செய்ய தெரியல, எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா சைடில் செஞ்சிடுங்க. 5 1s are 5, பேலன்ஸ் 2, அகெயின் 2. 5 4s are 20, ரிமைண்டர் 2, அப்புறம் 5 இறக்கிடலாம். 5 5s are 25 and 0. ஸோ கரெக்டாக 145 உங்கள் கோஷன்ட்டில் வருது, கீழே எழுதிடுங்க. ஈஸி பார்த்தீங்களா? திருப்பி 5 டேபிள். 5 2s are 10, பேலன்ஸ் 4 5 45 இருக்கும். 5 9s are 45. இப்போ 29 வந்திருக்கு. ஸோ 29 எந்த டேபிளில் போகும் அப்படின்னு பார்த்தோன்னா 29 வந்து எந்த டேபிளையும் போகாது. இட்ஸ் அ ப்ரைம் நம்பர், ரைட்? ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? ஸோ நம்ம 29 1 டைம்ஸ் இப்படி தான் செய்ய முடியும். இப்போ ரூட் ஆஃப் 725 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5 × 5 × 29. ஓகே, இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையா, அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா உங்கள் ஸ்கொயர் ரூட்குள்ளே 2 நம்பர் வருதா பார்க்கணும். இப்போ 5னா 2 வாட்டி, 29னா 2 வாட்டி. அப்படி வரலை, ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் தனியாக நிற்குதுன்னா 725 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடணும். சரிங்களா? ஸோ நமக்கு பேர்ஸாக வரணும், 2 பேர்ஸாக வரணும். வராமல் ஒரே ஒரு நம்பர் வந்தால் அந்த நம்பர் வந்து நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். நம்ம கொஷின் வந்து நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ அடுத்த செகண்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் கொஷினோட நம்பர் என்னென்னா 190. இப்போ 190 பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையா செக் பண்ணலாமா? ஸோ லாஸ்ட்டில் 0 இருக்குது. நான் 5 டேபிள் எடுத்துக்கிறேன். 5 3s are 15, பேலன்ஸ் 4. 5 8s are 40. 38 லாஸ்ட்டில் ஈவன் நம்பர். ஸோ 2 எடுத்துக்கலாம். 2 1s are 2, பேலன்ஸ் 1. 2 9s are 18. அகைன் 19 இருக்குது. 19 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ 19 1s are 19. அண்ட் இந்த கொஷனில் பாருங்கள் பேர்ஸாக எதுவுமே இல்லை.
5 இருக்குது, 2 இருக்குது, 19 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 190 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைங்களா? ஸோ நமக்கு எதுவுமே பேர்டாக இல்லை, அதனால நம்ம இப்படி எழுதிடலாம் 190 இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அடுத்து தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 841. ஸோ இப்போ 841 நான் எல்டாஷ் பண்ண போகிறேன். ஸோ 841 இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா? 841 டிவைடட் பை இந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 841 வந்து 29 டேபிளில் தான் வரும். 29s are 841. ஸோ 29 1s are 29. ஏன்னா 29ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், 2 நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் 841 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 29 இன்ட்டு 29. அப்போ 2 29 இருந்தால் கண்டிப்பாக அது 29, ஒரு 29 மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம் இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் 841ஓட வேல்யூ இருக்குது. ஸோ கண்டிப்பாக 841 இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ ஃபோர்த்து கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஃபோர்த்து கொஷின் என்னென்னா 1089. இப்போ இந்த 1089 நம்ம டிவைட் பண்ணலாம். 3 டேபிளே பண்ணலாம் இல்லையா? 1089 டிவைடட் பை 3. 3 3s are 9, பேலன்ஸ் 1, 3 6 are 18, 3 3s are 9. அகெயின் இப்போ இந்த மாதிரி இருக்குது. இது எந்த டேபிளில் கேன்சல் ஆகும் அப்படின்னா 3 டேபிள். 3 1s are 3 2s are 6, 3 1s are 3. இப்போ 121 வந்து 11 11s are 121. ஒரு சில டேர்ம்ஸ்லாம் நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது 15 வரைக்கும் உங்கள் ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 2 2s are எவ்வளோ, 3 3s are எவ்வளோ, 4 4s are எவ்வளோன்ட்டு. இப்போ இது எழுதலாமா? ரூட் ஆஃப் 1089 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 11 இன்ட்டு 11. ஸோ பாருங்கள் 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ ரூட் ஆஃப் 1089 is equal to 3 into 11, that is equal to 33. So with this நம்ம என்ன பண்ணலாம்? 1081. So root of 1081 ஓட வேல்யூ என்னது? 3 into 11, that is 33. So 1089 is a perfect square அப்படின்னு சொல்லிடலாமா? ஏன்னா அதுக்கு தான் ஆன்சரே இருக்கு இல்லையா? perfect square. 4ல 5th question, find the square root by prime factorization method. ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அண்ட் நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அப்போ அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னால் என்ன அப்படின்னா நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு அதில் தெரியும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 144 எழுதிட்டு இந்த எல் மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? எல் மாதிரி எடுத்துகிட்டு ஆக்சுவலி நம்ம எல்சிஎம் மாதிரி தான் சால்வ் பண்ணுவோம், அவ்வளோதான். ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக நீங்கள் வெறும் ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணும் டிவைட் பண்ணுறதுக்கு. 2 டேபிள், 3 டேபிள், 5 டேபிள், 7 டேபிள், 11 டேபிள் இப்படி தான் யூஸ் பண்ணணும். 4 6 அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஈவன் நம்பர் லாஸ்ட்டில் இருந்தால் 2 டேபிள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஈவன் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஈவனாக இருந்தால் 2ஆல் செய்யுங்க. லாஸ்ட் நம்பர் ஆடாக இருந்தால் 3ஆல் செய்யுங்க. லாஸ்ட் நம்பர் 0 இல்லை 5 இருந்தால் 5ஆல் செய்யுங்க, சரிங்களா? அண்ட் 7 டேபிள் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். பிகாஸ் 3ஆல் சால்வ் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக 7 and 11 நம்ம யூஸ் பண்ணுவோம். அது நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணும்போது நமக்கு தெரியும். இப்போ 144ல் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், அப்போ கண்டிப்பாக நான் 2 டேபிளில் தான் இதை டிவைட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு எல் டேஷ் மாதிரி எழுதிக்கணும், சரிங்களா? இப்போ நீங்கள் டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் வரதை கீழே எழுதணும். அதாவது 2 7s are 14னா 7 கீழே எழுதணும். 2 7s are 14, புரியுதா? 2 7s are 14 நம்ம எப்போவுமே எப்படி எழுதுவோம்னா ரிவர்ஸ். 14 இருந்துச்சுன்னா 2 7s are 14 இப்படி தான் எழுதுவோம். ஸோ வந்து நம்ம கோஷன்ட், இது மேலே இருக்கிறதா கோஷன்ட், அதுதான் இங்கே கீழே எழுதுவோம். நிறைய பேருக்கு இது குழப்பம் வரும், மேலே எழுதுகிறோமா இப்போ 14 எழுதணுமா ஒரு டவுட் வரும் இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கோஷன்ட்டு நீங்கள் கீழே எழுத போகிறீங்க, உங்கள் டிவிஷனை தலைகீழே எழுதுறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ 2 டேபிளில் 4 எப்போ வரும்? 2 times 2 2s are 4. மறுபடியும் பாருங்கள் லாஸ்ட்டில் ஈவன் நம்பர் தானே இருக்குது, அப்போ நான் 2 டேபிள் தான் யூஸ் பண்ணணும், ரைட்? அதே மாதிரி எல் வந்து வரைஞ்சிடலாம், ஓகேவா? 2 டேபிளில் 7 வருமா? வராது இல்லையா? அப்போ என்ன பண்ணணுன்னா 7க்கு கீழே என்ன நம்பர் இருக்குது? 6 இல்லைங்களா? அப்போ 2 3s are 6ன்னு எழுதிடலாம். பேலன்ஸ் 1 இருக்கும் இல்லையா? 7 minus 6 is 1, அதை 12 பக்கத்தில் எழுதிக்காங்க. இப்போ 2 டேபிளில் 12 வரும். 2 6 are 12, புரியுதா? இப்போ நீங்கள் தனியாக 72வை
2ஆல் டிவைட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். 2 3s are 6, பேலன்ஸ் 1, 2 இறக்கிடலாம். 2 6 are 12, ஆன்சர் 0. ஸோ 72-ஐ 2ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்குது? 36 தான் கிடைக்குது. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா? மறுபடியும் பாருங்கள், லாஸ்ட்டில் ஈவன் நம்பர் தான். ஸோ 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2 1s are 2, ஏன்னா 3 வந்து 2 டேபிளில் வராது. அப்போது அது கீழே என்ன இருக்குன்னா 2 தான் இருக்குது. ஸோ 2 1s are 2, பேலன்ஸ் 1 வந்து 6 பக்கத்தில் எழுதிடுங்க. இப்போ 1 6 எப்படி இருக்குன்னா 16 ஆகிடும். 2 டேபிளில் 16 எப்போ வரும்? 8 டைம்ஸ். 2 8s are 16. திருப்பி இது 2 டேபிளில் கேன்சல் ஆகும், ஈவன் நம்பர் தான். 2 9s are 18. இப்போ 9 வந்து ஈவன் நம்பரா? இல்லை இல்லையா, ஆட் நம்பர். ஆட் நம்பர்னால் 3 டேபிள். 3 டேபிளில் 9 எப்போ வரும்? 3 டைம்ஸ். 3 3s are 9, அப்புறம் 3 1s are 3. ஸோ இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனால் ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும் அது தெரியணும் இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் 144 இஸ் ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச எல்லா நம்பரையுமே இந்த ரூட்குள்ளே எழுத போகிறோம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3, இதுதான் நம்மளுக்கு கண்டுபிடிச்சோம். அது எல்லாமே நான் ரூட்குள்ளே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த ரூட் எப்படி ரிமூவ் பண்ணலான்னா, 2 வாட்டி 2 வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி எழுதிக்கலாம். இன்ட்டு 2 வாட்டி 2 இருக்குது, ஒரு வாட்டி எழுதிக்காங்க. 2 வாட்டி 3 இருக்குது, ஸோ ஒரு வாட்டி எழுதிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4, 4 3s are 12. ஸோ ரூட் ஆஃப் 144 இஸ் 12. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? இதே மாதிரி தான் நம்ம எல்லா சமயமே சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்கள் சம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன? 256. இதையும் நம்ம அதே மெத்தட் தான் செய்ய போகிறோம். ஸோ 256 வந்து லாஸ்ட்டில் ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 2 டேபிள் தான் நம்ம எடுக்க போகிறோம். 2 டேபிளில் 2 எப்போ வரும்? 1 டைம் இல்லையா? அண்ட் 2 டேபிளில் 5 வராது. ஸோ என்ன பண்ணலாம், அது கீழே என்ன நம்பர் இருக்குது? 4. ஸோ 2 2s are 4, 1 எழுதிட்டோன்னா 1 6 எப்படி இருக்கும்? 16 அப்படின்னு இருக்கும். ஸோ 2 8s are 16. ஓகேவா? இப்போ லாஸ்ட் நம்பர் பாருங்கள், 8. 8 வந்து ஈவன் நம்பர். அப்போ மறுபடியும் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். இங்கே 12 இருக்குது, அப்போ 2 6 are 12, 2 4s are 8. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? திருப்பி ஈவன் நம்பர் தான் இருக்குது, அப்போ 2ஆல் தான் நான் வந்து டிவைட் பண்ண போகிறேன். 2 3s are 6, 2 2s are 4. அகெயின் 2 டேபிள் தான், ஏன்னா ஈவன் நம்பர் தான் இருக்குது. ஓகேவா? 2 1s are 2, பேலன்ஸ் 1 12, 2 6 are 12. ஈஸியாகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ 2 டேபிள் மறுபடியும், ஏன்னா 16 வந்து ஈவன் நம்பர். 2 8s are 16. 2 டேபிளில் 8 எப்போ வரும்னா 4 டைம்ஸ். ஸோ 2 4s are 8. அதுக்கப்புறமா 2 2s are 4, 2 1s are 2. ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். இப்போ ரூட்குள்ளே எழுதலாமா? 256 இஸ் ஈக்குவல் டு, ரூட்குள்ளே எத்தனை 2 வருதுன்னா 8 வருது. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, நான் முதல்ல எழுதிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் நம்ம 2 எழுதிட்டோம். இப்போ 2 2 இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 2 வெளியே எடுத்து எழுதலாமா? ஸோ 2 இன்ட்டு இந்த 2 2க்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2, அகெயின் லாஸ்ட்டாக ஒரு 2. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ ரூட் ஆஃப் 256 இஸ் 16. கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்த சம் பார்க்கலாமா? தேர்ட் சப்டிவிஷன் 784. நான் L dash வரைஞ்சிருக்கேன். லாஸ்ட்டில் ஈவன் நம்பர் இருக்கனால 2 டேபிள். 2 3s are 6, பேலன்ஸ் 1, 2 9s are 18, 2 2s are 4. மறுபடியும் ஈவன் நம்பர் இருக்குது, 2 டேபிளை யூஸ் பண்ணுங்கள். 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 9s are 18, 19 18 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 1, 2 6 are 12. திருப்பி 2 டேபிள் தான் இல்லையா? 2 9s are 18, பேலன்ஸ் 1, 2 8s are 16. மறுபடியும் 2 லாஸ்ட் இருக்குது, ஈவன் நம்பர். 2 டேபிள். 2 4s are 8, 9 minus 8 is 1, 2 9s are 18. அடுத்து 49 இருக்குது பாருங்கள். 49 வந்து 3 டேபிளில் வராது. லாஸ்ட்டில் ஆட் நம்பர், பட் 3 டேபிளில் 49 வராது. இந்த மாதிரி கண்டிஷன் நான் என்ன சொன்னேன்? எதர் 7 யூஸ் பண்ணலாம், இல்லை 11 யூஸ் பண்ணலாம் சொன்னேன் இல்லையா? பட் 49 எந்த டேபிளில் வரும்னா 7 டேபிளில் வரும். 7 7s are 49 and 7 1s are 7. ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸில் 1 வந்துருச்சு, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம்.
இப்போ அடுத்து நம்ம வேலை என்னென்னா ரூட்குள்ளே எழுதணும், அவ்வளோதான். ஸோ ரூட்குள்ளே 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு 7. ஸோ இப்போ பாருங்கள் 2 2 இருக்கிறத வெளியே எடுத்து எழுதலாமா? இனி உங்களுக்கே தெரிஞ்சிடணும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7. ஓகே, 2 2s are 4. இப்போ 4 இன்ட்டு 7 கண்டுபிடிக்கலாமா? 4 7s are எவ்வளோ? 14 28 இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் 784 வந்து 28 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த சம் சால்வ் பண்ணலாமா? 4th சப்டிவிஷன் பாருங்கள், 1156 இதுதான் கொஸ்டின். ஸோ 1156 லாஸ்ட்டில் ஈவன் நம்பர் இருக்குது, அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் இல்லையா? 2 5s are 10, பேலன்ஸ் 1. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தா 15. 2 7s are 14, ரிமைண்டர் 1. 2 8s are 16. திருப்பி 2 டேபிளில், ஏன்னா லாஸ்ட்டில் 8 தானே இருக்குது. 2 2s are 4, பேலன்ஸ் 1 1 1 7 17 ஆயிடுச்சா? 2 8s are 16, பேலன்ஸ் 1. 2 9s are 18. இப்போ நமக்கு லாஸ்ட் நம்பர் பாருங்கள் எப்படி இருக்குன்னா 9 இருக்கு இல்லையா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த 289 வந்து எந்த டேபிளுமே நம்மளால் டிவைட் பண்ண முடியாது, ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது. 17 இன்ட்டு 17. 7 7s are 49, 9 பேலன்ஸ் 4. 7 1s 7 8 9 10 11 அண்ட் 7 1 அப்படியே எழுதிடலாம். 289 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கொஷின் கேட்கலாம், இதெல்லாம் நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா அதிகமாக ப்ராக்டிஸ் எடுக்கணும். இப்போ இந்த நம்பர் கண்டிப்பாக 3 டேபிளில் டிவைட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. 7 டேபிளையும் ட்ரை பண்ணலாம். 7 4s are 28, ஆனால் 9 வந்து 7 டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ இப்படி நம்ம ஒரு டேபிளாக நம்ம செக் பண்ணணும். அப்போ நம்ம கடைசியாக 17 இன்ட்டு 17 பண்ணால் இந்த வேல்யூ வரும் அப்படின்னு தெரியணும். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 20 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ணால் இது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன எழுதலாம்? 17, இங்கே என்ன எழுதலாம்? 17. அண்ட் 17 இஸ் அ ப்ரைம் நம்பர். அப்போ 17 1s are 17 தான் நம்ம செய்ய முடியும் இல்லையா? அப்போது ரூட்குள்ளே 1156 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 17 இன்ட்டு 17 அப்படின்னு எழுதலாம். 2 வாட்டி 2 இருந்தால் என்ன பண்ணலாம்? ஒரு 2 வெளியே எடுத்து எழுதிடலாம் இல்லையா? அண்ட் 2 வாட்டி 17 இருந்தால் ஒரு 17 வெளியே எடுத்து எழுதிடலாம். 7 2s are 14, பேலன்ஸ் 1. 2 1s are 2 + 1 is 3. ஸோ ஆன்சர் என்ன நமக்கு? 34. 5th சப்டிவிஷன் பாருங்கள், 4761. ஸோ இப்போ இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா? லாஸ்ட் நம்பர் இதில் பாருங்கள் ஈவன் இல்லை ஆட் நம்பர் இருக்குது, அப்போ நம்ம கண்டிப்பாக 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3 டேபிளில் சரிங்களா? 3 1s are 3, பேலன்ஸ் 1. 3 டேபிளில் 17 வராது, ஆனால் 15 வரும் இல்லையா? 3 5s are 15. 17 minus 15 is 2, அப்போ 26ன்னு எடுத்துக்கலாம். 3 8s are 24. ஸோ 26லேருந்து 24 போனால் பேலன்ஸ் 2 இருக்கும், அப்போ இந்த 1 பக்கத்தில் 2 போட்டால் 21 ஆகிடும். 3 7s are 21. ஸோ உங்களுக்கு இப்படி பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் சைடில் 4761 டிவைடட் பை 3 சைடில் நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம் இல்லையா? நமக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி செய்யலாம். 3 1s are 3, பேலன்ஸ் 1 7. 3 5s are 15. 7 minus 5 is 2, balance 6. 3 8s are 24, balance 2 1. 3 7s are 21, remainder 0. ஸோ 1587 ஈஸியாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி மறுபடியும் நான் 3 டேபிளில் சால்வ் பண்ண போகிறேன். 3 5s are 18. 3 2s are 6, balance 2 27. 3 9s are 27. இப்போது 529 வந்து எந்த டேபிளையுமே கேன்சல் ஆகாது அதர் தென் 23. அதாவது 23 இன்ட்டு 23 பண்ணால் தான் எனக்கு 529 வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் வந்து நம்ம 23 இன்ட்டு 23 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ அகெயின் 23 1s are தான் செய்ய முடியும். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் 4761 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 23 இன்ட்டு 23. தட் இஸ் ஈக்குவல் டு 2 3 இருந்தால் ஒரு 3 எழுதிடலாம், 2 23 இருந்தால் ஒரு 23 எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இப்போது 2 3 இருக்கிற இடத்துல ஒரு 3, 2 23 இருந்தால் ஒரு 23. 3 3s are 9, 3 2s are 6. ஸோ ரூட் ஆஃப் 4761ஓட வேல்யூ என்ன? 69. சம் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இன்னும் ஒரே ஒரு சம் தான் இருக்குது. 6th சப்டிவிஷன் 9025. ஸோ லாஸ்ட் நம்பர் 5ல் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம 5 டேபிள் யூஸ் பண்ணலாம் இல்லையா? 5 டேபிள் 5 1s are 5, பேலன்ஸ் 4 0 இருக்கும்.
5 8s are 40 and 25 எடுக்கும்போது 05ன்னு எடுக்கும். ஏன்னா 2 நம்பர் எடுக்கிறோம் இல்லையா, மறுபடியும் 5. ஸோ 5 டேபிளை யூஸ் பண்ணலாம். 5 3s are 15, பேலன்ஸ் 3 0 30. ஸோ 5 6 are 30, ரிமைண்டர் 1 361. இப்போ இந்த 361 எதில் சால்வ் பண்ணலான்னு யோசிக்கலாம். ஸோ 361 வந்து 19 into 19 பண்ணோன்னா நமக்கு 361 கிடைக்கும். அப்போ நம்ம என்ன எழுதலாங்க, 19s are 361 and 19 ப்ரைம் நம்பர் இல்லையா, ஸோ 19 வெளியே எழுதிட்டா 1 டைம், அவ்வளோதான். 19 1s are 19. இப்போ நம்ம ரூட் வேல்யூ எழுதலாமா, ரூட் ஆஃப் 9025 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5 into 5 into 19 into 19. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 வாட்டி 5 இருக்கப்போ ஒரு வாட்டி 5 எழுதிடலாம், 2 வாட்டி 19 இருந்தால் ஒரு வாட்டி 19 எழுதிடலாம். ரெண்டுத்தையும் ஈக்குவலேட் பண்ணுங்கள். 9 5s are 45, பேலன்ஸ் 4, 5 1s are 5 6 7 8 9 95. ஸோ நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. எல்லாருக்குமே இப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணணும்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். போர்டில் 6th கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் யூஸிங் லாங் டிவிஷன் மெத்தட். உங்கள் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை லாங் டிவிஷன் மெத்தட்னு இருக்கும். நான் ஹிண்ட் மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின்ஸ் வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுமா. நமக்கு வந்து ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா 1764. ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க, ஸோ கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம். 1764 ஓகேங்களா. இப்போ நான் 2 நம்பராக பிரிக்க போகிறேன். 17, இப்போ 17 கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸ்கொயர் நம்பர்னால் 2 into 2 is 4, 3 3s are 9, 4 into 4 வந்து 16. பார்த்திங்களா, 16 தான் வருது, 17 இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இதே எடுத்துக்கலாம். 4 4s are 16, 7 minus 1 is 1. பேலன்ஸ் இருக்கிற 2 நம்பரையுமே நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். சரிங்களா. ஸோ இது வரைக்கும் எல்லாருக்குமே நார்மலாக தெரியும், ஏன்னா இது நம்ம டிவிஷன் மாதிரியே தான் இருக்கும். பட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். நம்ம கோஷன்ட்டை இன்ட்டு 2 பண்ணி தான் கீழே எழுதணும், டைரெக்டாக எழுதிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் செய்யும் போது கோஷன்ட்டை இன்ட்டு 2 செஞ்சு தான் கீழே எழுதணும். சரிங்களா. இப்போ இந்த லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். எப்போவுமே 4 இங்கே இருக்குது. அப்போது 2 2s are 4 இல்லையா, 2 வாட்டி 2 வந்தால் 4 வரும். அப்போ இங்கே ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம், மேலேயும் ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2ஆல் 82 மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4, 2 8s are 16. பார்த்திங்களா, அதே நம்பர் வந்துருச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும், 0. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 இஸ் ஈக்குவல் டு மேல் என்ன இருக்குது நமக்கு 42. அதுதான் நம்மளோட ஆன்சர். நீங்கள் வேணால் சைடில் 42 into 42 செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக 1764 தான் வரும். ஸோ எல்லாருக்கும் சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. நம்ம இதே மாதிரி நிறைய சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா 6889. இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண மாதிரியே தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா. ஸோ 2 பிரிச்சிடலாமா. 68 வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது இல்லையா, 68 வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது. பட் 64 வந்து ஸ்கொயர் நம்பர். 64 எப்போ வரும், 8 8s are 64, 8 8s are 64ன்னு எழுதிடலாமா. இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 8 minus 4 is 4. இந்த 8 கீழே இறக்கிடலாம், திருப்பி 9 கீழே கொண்டு வந்துடலாம். செகண்ட் ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது என்ன சொன்னேன், இந்த நம்பர் இன்டூ 2, that is 1616. 8 2s are 16 தான் எழுதணும். இப்போ என்ன சொன்னேன், லாஸ்ட் நம்பர் பார்க்கணும்ல. லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 9. 9ஓட ஸ்கொயர் ரூட் என்னென்னா 3 இல்லையா. 3 3s are 9. அப்போ கீழே ஒரு 3, மேலேயும் ஒரு 3. இப்போ 3 3s are 9, 3 6 are 18, பேலன்ஸ் 1, 3 1s are 3, 3 + 1 4. ரெண்டுமே மைனஸ் பண்ணிவிடுங்க, ஆன்சர் 0 கிடச்சிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சம்ஸ் வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் போனால் கூட வரும். ஸோ ரொம்ப கவனமாக பாருங்கள், மிஸ்டேக் பண்ணாமல் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோவை 2-3 வாட்டி கூட பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நல்லாவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா. தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 11025. இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ 11025.
இதை தான் நம்ம இப்போது சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெண்டு நம்பரை பிரிக்கலாம். ரெண்டு நம்பர், இங்கேயும் ரெண்டு நம்பர், ஆனால் இங்கே தனியாக ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு இல்லையா, ரொம்ப ஈஸி. 1 டேபிள், 1 1s are 1 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிற 10 நம்ம கொண்டு வருவோம். பட் 10 வந்து எந்த நம்பர்லேயும் டக்குன்னு சால்வ் ஆகாது இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னும் ரெண்டு நம்பரையும் கீழே இறக்கி கொண்டு வரேன். 25 வந்துடுச்சா. இப்போ அடுத்த ஸ்டெப் எழுதும் போது நான் முக்கியமானது சொன்னேன், என்ன பண்ணணும், இன்டூ 2. ஸோ 2 10s are 20. ஓகேங்களா. இப்போ 25 இருக்குது லாஸ்ட் நம்பர். 25 எப்போ வரும், 5 5s are 25. ஸோ இங்கேயும் ஒரு 5 ஆட் பண்ணலாம், மேலேயும் ஒரு 5. இப்போ 5 டேபிளால் 205 மல்டிபிள் பண்ணலாம். 205 into 5, 5 5s are 25, பேலன்ஸ் 2, 5 2s are 10. அதே நம்பர் பார்த்தீங்களா, 1025. ஸோ மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். அப்போது ரூட் ஆஃப் 11,025 is equal to 105. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி ஃபோர்த்து சப்டிவிஷனும் சால்வ் பண்ணலாம். எல்லாருக்குமே இந்த சம்ஸ் இப்போ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய கமெண்ட் செஷனில் உங்களோட ஆன்சர் எப்படி கிடச்சிதுன்றதை சொல்லுங்கள், சரிங்களா. ஸோ இப்போ ரெண்டு நம்பராக பிரிக்கலாமா. 2 2 பிரித்தாச்சு. 1 இருக்குது, அப்போ ஈஸி. 1 1s are 1, மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். இப்போ 79 கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ 79 நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம இந்த ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு வர வேண்டாம். 1 into 2, 1 into 2 is 2. இப்போ லாஸ்ட் நம்பர் பாருங்கள், 9. 3 3s are 9. கீழேயும் 3 ஆட் பண்ணும், மேலேயும் 3 ஆட் பண்ணும். 3 3s are 9, 3 2s are 6, 69 கிடச்சிருக்கு. மைனஸ் பண்ணலாமா. 9 minus 9 0, 7 minus 6 is 1. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு நம்பரையும் கீழே கொண்டு வந்துடலாம். 5 6. ஓகேவா. ஸோ அடுத்து மூணாவது ஸ்டெப்பு, இதையும் என்ன பண்ணும், கோஷன்ட் இன்ட்டு 2 பண்ணிட்டு தான் எழுதணும். ஸோ 2 3s are 6, 2 1s are 2, 26ன்னு ஆகிடும் இல்லையா. இப்போ 26 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணும், இங்கே லாஸ்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள், 6 இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், 6 வந்து கண்டிப்பாக ஸ்கொயர் நம்பரில் வராது, அப்போ என்ன பண்ணுறது டவுட் இருக்கும் இல்லையா. ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள். லாஸ்ட் டிஜிட் 6 எப்போல்லாம் வரும்னு பாருங்கள். 4 into 4 6 வரும், 16 இல்லைங்களா. இல்லைனா 6 6s are 36, இதுலேயும் லாஸ்ட் நம்பர் 6 வரும். இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் 4 வச்சு ட்ரை பண்ணுறேன். 264 into 4 செஞ்சு பார்க்கலாம். 4 4s are 16, 6 பேலன்ஸ் 1, 6 4s are 24 plus 1 25 பேலன்ஸ் 2, 4 2s are 8 9 10. நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ கீழேயும் 4 எழுதுங்க, மேலேயும் 4 எழுதிடுங்க. ஸோ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 1056. ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணுங்கள், உங்கள் ஆன்சர் 0 கிடச்சிடும். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்கொயர் ரூட் சம்ஸ் எல்லாம். அண்ட் இதுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டேன், நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வராது. நம்ம 2-3 வாட்டி சால்வ் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லித்தாங்க. இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி தந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும். அவ்வளோதான். 5th சப்டிவிஷன் பார்க்கலாமா. 5th சப்டிவிஷன் 41860 கொஞ்சம் பெரிய நம்பர் தான், பட் நம்ம ஈஸியாக இதை சால்வ் பண்ணிடலாம். 41860 சரிங்களா. இப்போ நம்ம ரெண்டு நம்பராக பிரித்து எழுதலாம். ரெண்டு நம்பர் பிரிச்சுட்டேன். 41 இருக்குது. 41 வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது இல்லையா. இப்போ 41க்கு கீழே வர்றது வந்து 36 தான். 6 6 are 36. அப்போ இங்கேயும் 6, இங்கேயும் 6, 6 6 are 36 இல்லையா. அப்போது 41க்கு கீழே நீங்கள் 36ன்னு எழுதிடுங்க. 36க்கு அப்புறம் 37 38 39 40 41 5 மைனஸ் பண்ணால் ஆன்சர் 5. இப்போ இந்த 8 and 6 கீழே கொண்டு வந்துடலாமா. 8 and 6 கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஸ்டெப் அடுத்தது என்ன பண்ணணும், இன்ட்டு 2. வெரி குட். ஸோ 6 2s are 12. இப்போ 6 வந்து என்ன சொன்னேன், ரெண்டு நம்பர் ட்ரை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று 4 4s are 16க்குள்ளது, இல்லைனா 6 6 are. முதல்ல 4 வச்சு ட்ரை பண்ணலாம். 124 into 4, 4 4s are 16 பேலன்ஸ் 1, 4 2s are 8 plus 1 9 and 4 1s are 4. கண்டிப்பாக இதுதான் 500 கீழே இருக்குது. நீங்கள் 6 வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா ஜாஸ்தியான நம்பர் ஆகிடும். அப்போ நம்ம 4 ரீப்ளேஸ் பண்ணிடலாம்.
ஆன்சர் என்ன 496. ஸோ 6 minus 6 is 0. இது 4. நம்ம ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம் 18. ஸோ 9 2s are 18. அப்போ 18ல் 9 போயிடுச்சுன்னா 9 தான். இப்போ நமக்கு பேலன்ஸ் 2 நம்பர் இருக்குது, ஒரு 0 இன்னொன்று 9. ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்கள். நம்மளோட கோஷன்ட் இன்ட்டு 2 பண்ணோம். 2 4s are 8, 2 6 are 12. இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, நமக்கு 9 இருக்குது இல்லையா. இப்போ 9 இருக்குது, அப்போ நம்ம 3யும் செஞ்சு பார்க்கலாம். இன்னொரு நம்பரும் இருக்குது 49, தட் இஸ் 7 into 7னாலும் 49 தான். எனக்கு தெரிஞ்சு 3 செஞ்சோன்னா கம்மியான நம்பர் தான் வரும். ஸோ அதனால் நம்ம 7ஆல் செஞ்சு பார்க்கலாம். 1 2 8 7 into 7. 7 7s are 49, 9 balance 4. 7 8s are 56 plus 4 60, balance 6. 7 2s are 14, 15, 16, 17, 18, 19, 20. 0 balance 2. 7 1s are 7, 8, 9. பார்த்தீங்களா ஆன்சர் கிடச்சிருச்சு. 7ஆல் முதல்ல செய்யணும் இல்லையா. ஸோ இங்கேயும் ஒரு 7 ஆட் பண்ணும், மேலேயும் ஒரு 7 ஆட் பண்ணும். ஆன்சர் என்ன கிடச்சிது 9009. ஸோ ரிமைனிங் 0. நம்மளோட ஆன்சர் இப்போ எழுதிடலாமா. √4186009 is equal to 647. 7th question என்னன்னு பார்க்கலாம். 7th question படிக்கிறேன். Estimate the value of the following square roots to the nearest whole number. நமக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துடுவாங்க. அந்த வேல்யூவோட நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா. ரொம்ப ஈஸி தான், செம்ம ஒரு கஷ்டமே இல்லை. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா √440 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா. அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா நியரஸ்ட் ஹோல் நம்பரை கண்டுபிடிச்சாலே போதுமா. எக்ஸாக்டாக இல்லைனாலும் அது எது கிட்ட வருது அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாலே போதுமா. இப்போ நான் சொல்யூஷனில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. 400 வந்து 20 ஸ்கொயர் இல்லைங்களா. 400 இப்போ 2 2s are 4, 2 0 எழுதுனா 20 ஸ்கொயர். இப்போ 21ஓட ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். சைடில் நான் சால்வ் பண்ணுறேன். 21 into 21. 1 1s are 1, 1 2s are 2. திருப்பி 2ஆல் பண்ணுவோம் இல்லையா, இங்கே 0 பண்ணிடலாம். 2 1s are 2, 2 2s are 4. ஆன்சர் 441 வந்துருச்சு. ஸோ 441 வந்து 21 ஸ்கொயரோட ஆன்சர். ஆனால் என் கொஷின் என்ன 440 தானே. இங்கே என்ன இருக்குது 441 அண்ட் இது வந்து 400. ஸோ இது யாருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு ரொம்ப கிட்டக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 441. ஏன்னா இதை விட இது ஒரு நம்பர் தான் கம்மி, ஆனால் இது வந்து 40 நம்பர் கம்மி. அப்போது நான் இந்த நம்பர் தான் சூஸ் பண்ணும். ஏன்னா இது நியரஸ்ட்டுன்னு கேட்குறாங்க இல்லையா. நியரஸ்ட்டுன்னா என்ன அர்த்தம், எது ரொம்ப கிட்ட இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ ஆன்சர் என்ன எழுதலாம், √440 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 21. ஸோ அதனால தான் இப்படி ஈக்குவல் டு போட மாட்டாங்க, இப்படி எஸ் மாதிரி போட்டுட்டு கீழே ஒரு டேஷ் போட்டிருப்பாங்க. சரியா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. சம் ஈஸி தானே. நம்ம வந்து கொடுத்துருக்க வேல்யூக்கு கொஞ்சம் கீழே நம்பரும் கொஞ்சம் மேலே நம்பரும் கண்டுபிடிக்கணும். அதில் எது ரொம்ப க்ளோஸாக இருக்குதுன்னு பார்த்து அந்த வேல்யூ எழுதணும். அடுத்து இதுவும் ட்ரை பண்ணலாமா, ரொம்ப ஈஸி தான். அடுத்த சம்மோ √800. ஸோ √800 வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் வரும். 28 ஸ்கொயர் ஒன்று, 29 ஸ்கொயர் ஒன்று. இப்போ நீங்கள் எனக்கு கேட்கலாம், எப்படி நீங்கள் 28ன்னு கரெக்டாக எடுக்கிறீங்க 29 கரெக்டாக எடுக்கிறீங்கன்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்கொயர்லாம் நமக்கு வந்து ஒரு 50 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருந்தேன் இல்லையா. சும்மா நம்ம இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது. 1 ஸ்கொயர் என்ன, 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் அப்படி நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த 700 நம்பர்னால் எந்த நம்பருக்குள்ளே வரும் அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இல்லைன்னா நீங்கள் சைடில் கூட எழுதி வச்சுக்கலாம். ஒரு 50 ஸ்கொயர் வரைக்கும் எழுதி வச்சுட்டு கம்பேர் பண்ணி கூட நம்ம எழுதலாம். ஸோ 28 ஸ்கொயர் வந்து 784, 29 ஸ்கொயர் வந்து 841. நம்மளோட கொஸ்டின் என்ன 800. இப்போ இது பக்கத்தில் இருக்கா இது பக்கத்தில் இருக்கா பார்க்கணும். அப்போ தான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. இப்போது 841 பார்த்திங்கன்னா 41 நம்பர் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் 784னால் வெறும் 16 தான் கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம க்ளோஸாக இருக்குது இல்லையா. ஸோ 28 தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து 41 இது கம்மி பண்ணணும், இது வெறும் 16 தான். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் 28ன்னு எழுதியிருக்கேன். அடுத்து நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின் 1020. We have
ரெண்டு நம்பர் 31 ஸ்கொயர் வந்து 961, 32 ஸ்கொயர் 1024. இதிலே தெரிஞ்சிடும் பார்த்தீங்களா, இது 20, இது 24. இதுதான் ரொம்ப கிட்டக்க. அப்போ அப்ராக்ஸாக 32ன்னு எழுதினாலே போதும். ரொம்ப ஈஸியான சம் தான். தயவுசெய்து இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஷ்டம்னு நினைப்போம், ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். 8th question என்னென்னு பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ நமக்கு நிறைய ஃப்ராக்ஷன்லையும் டெசிமல் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸோட ஸ்கொயர் ரூட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த சம் ஃபுல்லாகவே. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஷின் எழுதியிருக்கேன் பாருங்கள், 2.89. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் கொஷின். இதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், அதனால் ஸ்கொயர் ரூட்குள்ளே 2.89 எழுதியிருக்கேன். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்குள்ளே 289/100ன்னு எழுதியிருக்கேன். இது எப்படி எழுதுனேன்னா, நமக்கு இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும் இல்லைங்க, அப்போ தான் நம்ம சம்மை வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒரு நம்பரில் வந்து 2 நம்பர் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குன்னா நான் என்ன பண்ணலாம், இன்டூ 100 பண்ணலாம். இன்டூ 100 பண்ணனா இந்த டெசிமல் பிளேஸை என்னால் ரிமூவ் பண்ணிட முடியும். அப்போ டைரெக்டாக ஒரு நம்பரை நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நான் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ண போகிறேனோ அதே நம்பரால் டிவைடும் பண்ணணும். இப்போ 100ஆல் தான் நான் இந்த நம்பரை மல்டிபிள் பண்ண போகிறேன் இல்லைங்களா. அப்போ தான் இந்த டெசிமலை என்னால் ரிமூவ் பண்ண முடியும்னா அப்போ நான் 100ஆல் டிவைடும் பண்ணணும். அதனால தான் இங்கே டிவைட் பண்ணியிருக்கேன். மல்டிபிள் பண்ணனால தான் இந்த பாயிண்ட்டை நான் ரிமூவ் பண்ணி எழுதியிருக்கேன். புரியுதா? ஸோ இந்த ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் டிவைடட் பை 100 எழுதுனேன் அப்படின்ட்டு. இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்டூ 100/100. ஸோ 2.89 இன்டூ 100 பண்ணோன்னா 289 ஆகிடும். கீழே இருக்கிறது 100 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா செப்பரேட்டாக 2 டேர்மையும் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி ரூட் ஆஃப் 100 தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ரூட் ஆஃப் 100ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லைங்களா, 10. அதை வந்து நம்ம சால்வ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. பட் நம்ம ரூட் ஆஃப் 289 வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும் இல்லையா. 289 இது ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2 நம்பர் தள்ளி ஒரு கமா, அதுக்கப்புறம் இது செப்பரேட்டாக எடுத்துப்போம் இல்லைங்களா. இப்போ சிங்கிள் டிஜிட்டில் 2 இருக்குது. அப்போ 1 டேபிள் தான் எடுக்க முடியும். 1 1s are 1. ஸோ 2 minus 1 is 1. இந்த 2 நம்பரையும் நான் என்ன பண்ணணும், கீழே கொண்டு வந்துடணும் இல்லைங்களா. 2 நம்பரை தான் எடுத்துகிட்டு வரணும். சிங்கிள் நம்பர் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போது செகண்ட் ஸ்டெப்போட முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம கோஷன்ட்டில் என்ன இருக்கோ அதை இன்டூ 2 செய்யணும். 2 1s are 2. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் இல்லைங்களா. ஸோ 2 1s are 2 எழுதிட்டோம். அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா, லாஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், 9. இப்போது ஸ்கொயர் நம்பரில் லாஸ்ட்டில் 9 வந்து 2 நம்பருக்கு வரும். 3 3s are 9. இன்னொன்று 7 7s are 49 இல்லைங்களா, அதுக்கும் லாஸ்ட்டில் 9 வரும். அப்போது 3 நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணேன்னா 3 3s are 9, 3 2s are 6, 69 தான் ஆன்சர் கிடைக்கும். நான் என்ன பண்ணலாம், 7 ரீப்ளேஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். 27 into 7, 7 7s are 49 இல்லைங்களா. 9 பேலன்ஸ் 4, 7 2s are 14, 14 plus 4 is 18. அதே நம்பர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இங்கேயும் 7 எழுதிடலாம், மேலேயும் 7 எழுதிடலாம். ஸோ 7 into 27 is 189. ஸோ ரெண்டுமே மைனஸ் பண்ணால் ஆன்சர் 0 கிடச்சிருச்சு இல்லைங்களா. இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 என்னன்னு நம்ம எழுதணும். டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 என்ன அப்படின்றதையும் நம்ம எழுதணும் இல்லைங்களா. ரெண்டுமே எழுதணும், ரைட். ஸோ 289ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 17. அண்ட் ரூட் ஆஃப் 100 எல்லாருக்குமே தெரியும் 10. டிவிஷனில் வந்து உங்களுக்கு 10 இருக்குன்னா ஒரு 0, அப்போது ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சாலே போதுமா. ஸோ 1.7. ஸோ ரூட் ஆஃப் 2. ஏன்னா டெசிமலில் கொடுத்தனால நம்ம கண்டிப்பாக டெசிமலில் தான் எழுதணும். 89 is equal to 1.7. இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா.
நீங்கள் ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும், டெசிமல் ரிமூவ் பண்ணுறதுக்காக இன்டூ 100 டிவைடட் பை 100 செய்கிறோம். அதுக்கப்புறம் தனித்தனியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். லாஸ்ட்டு ஆன்சரில் 10ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நம்மளோட ஆன்சரை எழுதுகிறோம். ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா? செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் கொஷின் படிக்கிறேன் பாருங்கள். 67.24 இல்லையா? இப்போ இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் எழுதிடலாமா? சொல்யூஷனில் நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரூட் ஆஃப் 67.24. ஸோ இங்கேயும் பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கோன்னு பாருங்கள். 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ 2 நம்பர்னால் சிம்பிள் இன்டூ 100. வெரி குட். 67.24 இன்டூ 100 டிவைடட் பை 100. அப்போது நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா 6724 டிவைடட் பை 100. ஸோ 100ஆல் மல்டிபிள் பண்ணிட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் 2 ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டை அப்ளை பண்ணிடலாம். தனித்தனியாக ஸ்கொயர் ரூட்டை பிரித்து எழுதிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6724 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? இதோட வேல்யூ மட்டும் இப்போ கண்டுபிடிச்சா போதும். 6724 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ 4 நம்பர் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 2 நம்பராக பிரிச்சுக்கலாம் இல்லைங்களா? ஸோ 67. இப்போ நமக்கு 8 × 8 என்ன கிடைக்கிது? 64. அப்போது 8ஐ யூஸ் பண்ணலாம். 8 8s are 64. 7 - 4 is 3. பேலன்ஸ் இருக்க 2 நம்பரையும் கீழே கொண்டு வந்துடலாம். 2 and 4. செகண்ட் ஸ்டெப்புக்காக நான் என்ன சொல்லியிருந்தேன், கோஷன்ட்டை இன்டூ 2 பண்ணணும் இல்லைங்களா? ஸோ 8 2s are 16. அண்ட் அடுத்த விஷயம் நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும், லாஸ்ட் நம்பர் இங்கே 4 இருக்குது. அப்போ 2 தான் இல்லைங்களா? 2 2s are 4 அண்ட் 2 ரீப்ளேஸ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கரெக்டாக கிடச்சிடும். இங்கேயும் 2 ஆட் பண்ணிடலாம், மேலேயும் 2 ஆட் பண்ணிடலாம். 2 2s are 4, 2 6 are 12. ஸோ 2 பேலன்ஸ் 1, 2 1s are 2, 2 + 1 is 3. ஸோ 324 கிடைக்குதா? இங்கேயும் அதே நம்பர் தான் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணனா நம்ம ஆன்சர் என்ன கிடச்சிடும்? 0ன்னு கிடச்சிடும். இப்போ நம்மளோட வேல்யூஸை எடுத்து எழுதினாலே போதும். ரூட் ஆஃப் 6724 இஸ் ஈக்குவல் டு 82. சரிங்களா? அண்ட் டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் 100 இருந்தது, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஸோ 100ஓட ரூட் வந்து 10. லாஸ்ட் சம்மில் நம்ம என்ன பண்ணோம், டிவைடட் பை 10 இருந்தனால ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் செய்ய போகிறோம். 8.2 ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சிட்டிங்கனாலே போதும். இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்னன்னு எழுதிடலாமா? ஆன்சரில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 67.24 இஸ் ஈக்குவல் டு 8.2. ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், கொஞ்சம் பெரிய நம்பர் மாதிரி இருக்குது, ஆனால் இதுவுமே நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். 2.0164. இப்போது இந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். 2.0164. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, நமக்கு இப்போ தெரிஞ்சிடும் இல்லையா? எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. 2.0164 into 10,000. ஏன்னா 4 நம்பருக்கு முன்னாடி தான் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அப்போ 4 0 எழுதணும். டிவைடட் பைலையும் 4 0 எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ரூட் அப்ளை பண்ணலாம். ரூட் எழுதிட்டு ரூட்குள்ளே எழுதும் போது இந்த பாயிண்ட் என்ன பண்ணிடுங்க, ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம தான் மல்டிபிள் பை 10,000 பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ 20164 டிவைடட் பை 10,000. இப்போ தனித்தனியாக பிரித்து எழுதணும் தானே, அதுதான் அடுத்த ஸ்டெப்பு. நமக்கே இப்போ தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் 20164 டிவைடட் பை ரூட் ஆஃப் 10,000. இப்போ இந்த நம்பருக்கு தனியாக நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ 20,164. இப்போ இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறேன். 2 நம்பராக பிரிப்போம் இல்லைங்களா? 64 அப்புறம் 01. இப்போ 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 1s are 1. பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 - 1 is 1. இந்த 01 அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. அடுத்த ஸ்டெப் எப்போவுமே என்ன பண்ணணும், கோஷன்ட்டை இன்ட்டு 2 செய்யணும். 2 1s are 2.
இப்போ இங்கே 1 இருக்கு இல்லையா, ஸோ இங்கே நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ நான் இப்போ 4 வச்சு செக் பண்ண போகிறேன் 2 பக்கத்தில். 4 4s are 16, பேலன்ஸ் 1, 4 2s are 8, 8 + 1 is 9, 96. 101 விட 96 கண்டிப்பாக கம்மியான நம்பர் தான். ஸோ தாராளமாக நம்ம 4 வச்சு ட்ரை பண்ணலாம். 4 மேலேயும் 4, அப்போ ஆன்சர் என்ன இருக்குது 96. 96க்கு அப்புறம் 97, 98, 99, 100, 101, 5 எழுதிக்கலாம். இந்த 2 நம்பரை கீழே எழுதிடலாம், 6 அதுக்கப்புறமா 4. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த 14ஐயும் இன்ட்டு 2 பண்ணும் இல்லையா. ஸோ 4 2s are 8, 2 1s are 2. இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது பாருங்கள், 4 தான் இருக்குது. அப்போ நம்ம 2 வச்சு ட்ரை பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். 2 2s are 4, 2 8s are 16, 6 பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 + 1 is 5, 564. நம்மளோட ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. ரூட் ஆஃப் 20,164 is equal to 142. ஸோ இது மட்டும்தான் ஆன்சராக இல்லை பார்த்தீங்களா. டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் நம்ம எழுதணும் இல்லையா. டினாமினேட்டரில் 10,000 இருக்குது. இப்போ 10,000க்கு எப்படி ரூட் கண்டுபிடிக்கிறது, 2 0 மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். அப்போ டிவைடட் பை 100. ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 0 இருந்தால் 2 0 எடுத்தால் போதும். அண்ட் 100க்கு 2 0 இருந்தால் 1 0 எடுத்தாலே போதும். ஸோ 2 0 இருந்தால் 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ ஆன்சர் 1.42ன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் நம்ம எழுதுறதா இருந்தால் எழுதிடலாம். ஆன்சரில் ரூட் ஆஃப் 2.0164 is equal to 1.42. ஓகேவா, ரொம்ப ஈஸியாக இருந்தது பார்த்தீங்களா. 4th சப்டிவிஷன் பார்க்கலாமா. 4th சப்டிவிஷன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து சால்வ் பண்ணாமலே தெரியும். 144/225. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா. 144 டிவைடட் பை 225. முதல்ல இதை பிரித்து எழுதிடலாம். ரூட் ஆஃப் 144 டிவைடட் பை ரூட் ஆஃப் 225. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரூட் ஆஃப் 144ஓட வேல்யூ வந்து 12. அதே மாதிரி 225ஓட வேல்யூ வந்து 15. ஸோ நம்மளோட ஆன்சர் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் ஆன்சருமே, ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா. சப்போஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி தான் பண்ணணுன்னா நீங்கள் சால்வ் பண்ணியும் பண்ணலாம். பட் டைரெக்டாகவே நமக்கு ஆன்சர்ஸ் தெரியும். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம். 5th கொஷின் என்னென்னு பார்க்கலாம். 5th கொஷின் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. 718/49. முதல்ல இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம நார்மலாக மாற்றணும், அதுக்கப்புறமா நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேர்ம் எப்படி மாற்றணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். நான் சைடில் எழுதிடுறேன். 718/49. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணும், வர ஆன்சரை 18 கூட ப்ளஸ் பண்ணும் இல்லைங்களா. அப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ 49 × 7 என்னென்னு கண்டுபிடிக்கலாமா. 49 × 7, 7 9s are 63, 3 balance 6, 7 4s are 28, 29 30 31 32 33 34. ஸோ 343 வருது. இப்போ இந்த 343ஓட நான் என்ன பண்ணணும்னா 18 ஆட் பண்ணிடணும். ஸோ 18 ஆட் பண்ணும்போது 8க்கு அப்புறம் 9 10 11, 1 பேலன்ஸ் 1, 4க்கு அப்புறம் 5 6 அண்ட் இந்த 3 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ ஆன்சர் 361 டிவைடட் பை 49. இப்போது இந்த நம்பருக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ரூட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல்ல இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாமா. எல்லா சம்முக்கும் நம்ம அதே தான் செய்வோம். ரூட் ஆஃப் 361 டிவைடட் பை ரூட் ஆஃப் 49. ஸோ 361க்கு இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. 361 கம்மா போட்டுடலாம், ஏன்னா 2 நம்பர் அப்புறம் ஒரு நம்பர்னு பிரித்து எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ 1 1s are 1, பேலன்ஸ் 2, இந்த 6ம் இந்த 1ம் கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்த லைனில் என்ன பண்ணணும், எப்போவுமே கோஷன்ட் இன்ட்டு 2. அப்போ இங்கே 2 எழுதிடலாம். ஸோ லாஸ்ட் நம்பர் செக் பண்ணோம் இல்லையா, அடுத்தது 1ன்னு இருக்குது. அப்போது 9ஆல் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா 9 9s are 81, 9 9s are 81, 1 பேலன்ஸ் 8, 9 2s are 18, 18 + 8 பாருங்கள், 18க்கு அப்புறம் 19 20 21 22 23 24 25 26 கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கேயும் 9 இங்கேயும் 9. அப்போ ஆன்சர் என்ன 261 கிடச்சிது. ரிமைண்டரும் 0 ஆகிடுச்சு. ஆன்சர் எடுத்து தனியாக எழுதிடலாமா. ரூட் ஆஃப் 361 டிவைடட் பை ரூட் ஆஃப் 49. 49ம் மறந்துடக்கூடாது.
ரூட் ஆஃப் 361 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 19 which is divided by root of 49 என்ன நமக்கு தெரியும் 7 7s are 49 ஸோ 70 எழுதிடலாம். இப்போ இதுதான் நம்ம பேக் ஆன்சர்னால் கிடையாது, நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான் எழுதணும். அப்போ 19 divided by 7 7 2s are 14 balance is 5. இப்போது எப்படி எழுதணும்னா டிவைடட் பைல 7 ரிமைண்டர் மேலே போயிடணும், கோஷன்ட் முன்னாடி எழுதிடணும். ஸோ நம்ம ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 2 5/7. 9th question என்னென்னு பார்க்கலாம். Find the least number that must be subtracted to 6666 so that it becomes a perfect square. Also find the square root of the perfect square thus obtained. ஸோ இந்த நம்பர் இருக்குது பார்த்திங்களா, இந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாதான். இந்த நம்பரை கூட நம்ம வேறு ஒரு நம்பரை மைனஸ் பண்ணால் சப்ட்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு கிடைக்குமா. அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் என்னன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணுமா. 2 கொஷின் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. கொஷின் என்னென்னா 6666. இப்போ இதை நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே கண்டுபிடிச்சிடலாம். 2 நம்பரை எடுத்துக்கலாம். 66 8 8s are 64. 6 minus 4 is 2. பேலன்ஸ் இருக்க 2 நம்பரே இருக்குல்ல, ஏன்னா ஸ்கொயர் ரூட்டில் என்ன பண்ணுவோம் எப்போவுமே 2 நம்பராக தான் இருக்கும். மேலே இருக்க நம்பர் இன்ட்டு 2 8 2s are 16. இப்போது 16 பக்கத்தில் என்ன எழுதலாம் 2 2 போட்டு பார்க்கலாம். 2 2s are 4. 6 2s are 12. பேலன்ஸ் 1 2 1s are 2 3 324 ஆகுது. ஸோ கண்டிப்பாக 2 எழுத முடியாது. அப்போ அது கீழே 1 மட்டும்தான் இருக்குது. 1 1s are 1 1 6 are 6. again 1 1s are 1. 6 minus 1 is 5. 6 minus 6 0. 2 minus 1 is 1. ஸோ இது நம்மளோட ரிமைண்டர் இல்லைங்களா. இது வந்து நம்மளோட மிச்சம் இருக்கிற நம்பர். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற நம்பரை நம்ம கொஷின் இருக்கிற நம்பரோட மைனஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நமக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணலாம். 6666 minus 105. 6 minus 5 1. 6 minus 0 0. 6 minus 1 is 5. அண்ட் இந்த 6 அப்படியே எழுதிடலாம், ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை, அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்கொயர் ரூட்கான நம்பர். இப்போது 6 5 6 1 சரிங்களா. 8 8s are 64. 5 minus 4 is 1. 6 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம், இந்த 1ஐயும் கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ ஸ்கொயர் ரூட்டில் எப்போவுமே செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் இன்ட்டு 2. ஸோ 8 2s are 16. இங்கேயும் 16 இங்கேயும் 16. அப்போ 1 ஆட் பண்ணாலே போதும். 1 டைம் பண்ணால் 161 ரிமைண்டர் 0. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. ரூட் ஆஃப் 6561 இஸ் ஈக்குவல் டு 81. ஸோ நம்ம எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு சொல்யூஷனில் த நம்பர் டு பி subtracted is equal to 105. அதுக்கப்புறம் find the square root of the perfect square thus obtained ன்னு கேட்டிருக்காங்கல்ல, நம்ம கிடைச்ச நம்பரோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரூட் ஆஃப் 6561 is equal to 81. இது ரெண்டும் தான் உங்கள் பேக் ஆன்சரில் இருக்கும். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வைஸும் எழுதிக்கலாம். அடுத்த 10th question. Find the least number by which 1800 should be multiplied so that it becomes a perfect square. அப்போ இதுவுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாதான். ஏதாவது ஒரு நம்பரை வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணுமா, அப்போ தான் நமக்கான பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் thus obtained. இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ண பிறகு ஒரு ஆன்சர் வரும் பார்த்திங்களா, அந்த ஆன்சருக்கும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுமா. ஸோ 2 சம் இதில் இருக்குது. ஸோ இந்த கொஷனில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் நம்பர் ஷுட் பி மல்டிப்ளைடு. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம டிவிஷன் மெத்தட் பண்ணாமல் இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பண்ணாலே ஈஸியாக இருக்கும். 2 டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா லாஸ்ட்டில் 0 ஈவன் நம்பர் தான் இருக்குது. 2 9s are 18. 0 0 அப்படியே கொண்டு வந்துடலாம். அடுத்தது 3 டேபிள் எடுத்துக்கலாம். 3 3s are 9. 2 0 அப்படியே எடுக்கிடலாம். திருப்பியும் 3 டேபிள் தான், ஏன்னா 3 1s are 3. 2 0 எழுதிடலாம். அடுத்தது 5 டேபிள், ஏன்னா லாஸ்ட்டில் 0 இருக்கா.
5 2s are 10, இந்த 0 அப்படியே எழுதிடலாம். திருப்பி 5 5 4s are 20, again 2, so 2 2s are 4, again 2 2 1s are 2. ஸோ இப்போ நம்ம கிடைச்சிருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம ரூட்குள்ளே எழுத போகிறோம். root of 1800 is equal to root of 2 into 3 into 3 into 5 into 5 into 2 into 2. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுன்னா ரெண்டு நம்பர் வந்தால் ஒரு நம்பர் வெளியே எழுதலாம் இல்லைங்களா? ஸோ அப்படி தானே நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இதில் ஒரே ஒரு 2 தான் இருக்குது, இன்னொரு 2 இல்லை. ஸோ நான் இன்னொரு 2 மல்டிபிள் பண்ணால் எனக்கு இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். ஸோ த நம்பர் டு பி multiplied is 2 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ மல்டிபிள் பண்ண பிறகு நம்மளோட ஆன்சர் என்னென்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதையும் பார்க்கணும். 1800 into 2, 2 zeros are 0, 0, 2 8s are 16, 6 balance 1, 2 1s are 2, 2 plus 1 is 3. ஸோ 3600. ரூட் ஆஃப் 3600 ரொம்ப ஈஸி இல்லைங்களா? ஏன்னா 36ஓட ஸ்கொயர் ரூட் என்ன, 6. ஏன்னா 6 6 are 36, இந்த 2 0ல் ஒரு 0 எழுதிட்டாலே போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கோம். அண்டு 9th and 10th சம் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சம் புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். த ஸ்கொயர் ஆஃப் 43 ends with the digit dash. ஸோ இந்த 43 நம்பரோட ஸ்கொயர் பண்ணும்போது கடைசி டிஜிட் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 43 எழுதிடலாம். யூனிட் பிளேஸை மட்டும் நீங்கள் எடுத்தாலே போதும், சரிங்களா? ஸோ 3 3s are 9, நம்மளோட ஆன்சரும் என்னது 9, புரியுதுங்களா? ends withனாலே நீங்கள் கடைசி நம்பரை மட்டும் செக் பண்ணாலே போதும். அடுத்து 12th கொஷின் பார்க்கலாம். dash is added to 24 square to get 25 square. இந்த 24 ஸ்கொயர் கூட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 25 ஸ்கொயர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு 24ஓட ஸ்கொயர் என்னன்னு தெரியணும். 24ஓட ஸ்கொயர் வந்து 576. நீங்கள் சைடில் 24 into 24 செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அடுத்து 25 ஸ்கொயர். 25 ஸ்கொயர் என்ன கிடச்சிருக்குன்னா 625. இப்போ சைடில் நான் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் நமக்கு வந்து ஆன்சர் என்னன்னு கிடச்சிடும். 5 minus 6 ஆகாது. ஸோ இதை 15 ஆக்கிடலாம், இதை 1ன்னு மாற்றிடலாம். 15 minus 6 9. இப்போ 1லேருந்து 7 கேன்சல் ஆகாது. ஸோ இது 5, இது 1 ஆட் பண்ணிக்கலாம். 11 minus 7 is 4, 49. ஸோ இப்போ நம்ம ஆன்சரில் எழுதலாமா? 25 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர் வந்து 49. அப்போது இந்த 49 வந்து எப்படி எழுதலாம்? 7 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? 49 7 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயரோட நீங்கள் 7 ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் 25 ஸ்கொயர்னு கிடச்சிடும். ஸோ ஆன்சர் இஸ் 7 ஸ்கொயர். தேர்ட் கொஷின் பாருங்கள். ரூட் ஆஃப் 48 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டேஷ். ஸோ ரூட் 48ஓட வேல்யூ அப்ராக்ஸாக கேட்குறாங்க, எக்ஸாக்டாக கேட்கல. ஸோ முதல்ல இதோட அப்பர் லிமிட் லோவர் லிமிட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 48க்கு முன்னே இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னென்னா 36, அதுக்கப்புறம் இருக்கிறது 49. இப்போ 36ஓட ஸ்கொயர் ரூட் என்னென்னா 6. 6 ஸ்கொயர் வந்து 36, 7 ஸ்கொயர் வந்து 49. இந்த 48 வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது இல்லைங்களா? ஆனால் யாருக்கு ரொம்ப கிட்டக்க இருக்குதுன்னு பார்க்கணும். 36னால் ரொம்ப தூரம் இருக்குது, பட் 49 அடுத்த நம்பரே. அப்போது ரூட் ஆஃப் 48 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 7. எது ரொம்ப கிட்டக்க இருக்குதுன்னு பார்க்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 14th கொஷின். ரூட் ஆஃப் 128 மைனஸ் ரூட் ஆஃப் 98 ப்ளஸ் ரூட் ஆஃப் 18 இஸ் ஈக்குவல் டு டேஷ். இந்த 3 நம்பரையும் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டத்தை மைனஸ் பண்ணுமா, அடுத்தது ப்ளஸ் பண்ணுமா, இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ ரூட் ஆஃப் 128 நான் ரெண்டாக பிரித்து எழுத போகிறேன். 64 into 2. ஏன் இப்படி பிரித்து எழுதுறோன்னா 64 வந்து 8ன்னு வெளியே எடுத்துடலாம். ரூட் ஆஃப் 64 இஸ் 8. ஸோ 8 root 2. அடுத்தது 98 எப்படி பிரிக்க போகிறேன். 98 எப்படி பிரிக்கலாம்னா 49 into 2. 49ஓட ரூட் என்ன 7, root 2 உள்ள அப்படியே இருக்கும். அடுத்தது 18 எப்படி எழுதலாம் 9 into 2.
9 2s are 18 இல்லையா? 9ஓட ரூட் என்ன? 3 3 ரூட் 2. சரி, ஏன் இப்படி மாற்றுறோன்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் சம்மை நம்ம ஆட் பண்ணோனாலோ இல்லை மைனஸ் பண்ணோனாலோ ஒரே ரூட் தான் இருக்கணும். அப்படி லைக் ரூட்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மைனஸோ ஆடோ பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த கொஷனில் கொடுத்த மாதிரி எழுதியிருக்கேன். 8 ரூட் 2 மைனஸ் 7 ரூட் 2 ப்ளஸ் 3 ரூட் 2. ஸோ எல்லாத்துமே ரூட் 2 ரூட் 2 ரூட் 2 காமன். ஸோ வெளியே எடுத்துடலாம். அடுத்தது பாருங்கள், 8 மைனஸ் 7 வந்து 1 1 ப்ளஸ் 3 இஸ் 4. ஸோ 4 ரூட் 2. பட் ஆன்சரில் வந்து 4 ரூட் 2னே இல்லை எனக்கு. அப்போ நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இந்த 4 வந்து ரூட்குள்ளே கொண்டு வரணும் இல்லைங்களா? 4 ரூட்குள்ளே கொண்டு வரணும்னா 4 ஸ்கொயர் என்ன? 16. ஸோ 4 ஸ்கொயர் வந்து 16 ரூட்குள்ளே எழுதிடலாம். ஏன்னா ரூட் 16ஓட வேல்யூ 4. ஸோ 4 வந்து நான் ரூட் 16னும் எழுதலாம் இல்லையா? ஸோ 16 இன்ட்டு 2 எவ்வளோ? 32. ஸோ ரூட் 32 தான் நம்மளோட ஆப்ஷனில் இருக்குது. நம்மளோட டி தான் ஆன்சர். சரிங்களா? 15th question. The number of digits in the square root of 1 2 3 4 5 4 3 2 1 is dash. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு நம்பராக பிரித்து தான் ஸ்கொயர் ரூட் எடுப்போம் இல்லைங்களா? அதாவது ரெண்டு பேராக நம்ம பிரிப்போம். அப்போ 1 2 3 4 இந்த டேர்முக்கு ஒன்று 5, மொத்தம் 5 நம்பர்ஸ் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 5, ஆப்ஷன் வந்து பி. இப்போ நம்மளுக்கு 467 கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். லாஸ்ட்லேருந்து ரெண்டு டிஜிட்டாக கம்மா போடுங்க. அப்போ இந்த 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வரும், 4க்கு ஒரு நம்பர். ஸோ ஆன்சர் 2. 3 டிஜிட் இருந்தால் 2. இத்தனை டிஜிட் இருந்தால் 1 2 3 4 5 6 7 8 9 வந்திருக்கா? ஸோ 9 வந்து நம்ம 2 டிவைட் பண்ணும்போது 1 2 3 4 டிவிஷன் ப்ளஸ் இங்கே ஒரு நம்பருக்கு ஒரு டிவிஷன். ஸோ மொத்தம் 5ன்னு கிடைக்கும். எல்லாருக்குமே அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.